இந்துக்கள் மேலே எல்லாரும் கோபமாக இருக்காங்களாம். இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த வீடியோவில் ஒரு பெண்மணி பேசுகிறாங்க. அவங்க பச்சை புள்ள மாதிரி பேசுகிறாங்க. அவங்க நல்லா மெச்சூரானவங்க தான், பச்சை புள்ள மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் சிங்கம் மாதிரி அங்கே பதில் கொடுக்க வந்த ஆளை பாருங்கள், என்ன மாதிரியான பதில் சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்? சொல்லுங்க, கிளியர் பண்ணிடுவோம். என்ன டவுட்னா, எதுக்கு யாருக்குமே ஹிந்துஸ பிடிக்கல? ஹிந்துஸ பார்த்தா அப்படி என்ன வெறுப்பு? எதுக்கு ஹிந்துஸ பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல? உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கலையா? சரி, நீங்க எந்த ஹிந்து? பார்ப்பன ஹிந்துவா, இடைநிலை ஜாதி ஹிந்துவா, இல்ல தலித் ஹிந்துவா? ஏன்னா முகல் டைமா இருக்கட்டும், பிரிட்டிஷ் டைமா இருக்கும், போர்ச்சுகீஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஹிந்துஸே இருக்க கூடாது, அவங்கள அழிச்சிடணும், இல்லாட்டி அவங்கள மதம் மாறிடணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முகல்ஸ், பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ் இவங்க எல்லாம் ஹிந்துஸே இருக்க கூடாதுன்னு எங்கேயும் சொல்லியே. அவங்க ஆட்சி பண்ணாங்க, அவங்கள எதிர்த்தவங்கள அவங்க கொன்னாங்க. இது ஒண்ணும் புதுசு இல்லையே. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா இந்து ராஜாக்கள், சோகால்டு ஹிந்து ராஜாக்களும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மக்களை கொண்டுகிட்டு தானே இருந்தாங்க. அப்பெல்லாம் ஹிந்துங்கிற பேரே கிடையாது, பிரிட்டிஷ்காரன் வச்சதுதான் ஹிந்துங்கிற பேரு. அப்ப என்னவா இருந்தீங்க? சைவம், வைணவம், கௌமாரம், கானபத்தியம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட மதங்கள்லாம் இருந்தீங்க. அப்போ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ற ஒரு ராஜா இன்னொரு மதத்தை ஃபாலோ பண்ற, இப்ப சைவ ராஜா வைணவ ராஜா சண்டை போட்டு ஏகப்பட்ட வைணவர்களை கொன்னாரு, இல்ல வைணவ ராஜா சைவ ராஜாவை சண்டை போட்டு ஏகப்பட்ட சைவர்களை கொன்னாரு. இப்படி கொண்டுகிட்டே தான் இருந்தீங்க. சமணர்களை கழுமரத்துல ஏத்தி கொன்னது யாரு? பௌத்த பிட்சுகளை ஓட ஓட விரட்டி அடிச்சது யாரு? சரி, அவங்களாவது பரவாயில்ல, வெளியே இருந்து வந்தவங்க அவங்க மதத்தை நம்ம மேல திணிக்க பார்த்தாங்க. அவங்களாவது வெளியில இருந்து வந்தாங்க, அவங்க மதத்தை திணிக்க பார்த்தாங்க. சரி, இன்னைக்கு இந்து காவலர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஆரிய பார்ப்பனர்கள்லாம் இங்க இருந்து வந்தாங்க. இந்த ஆரிய தத்துவம் வேத மதங்கிறது என்ன இங்க இருந்த பூர்வக்குடி மதமா? இந்த வேத மதங்கிறதே இங்க இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருந்த மதங்களை ஒன்றிணைச்சு அவங்கள்ட்ட இருந்து கஸ்டம்ஸ் எல்லாம் அப்ரோப்ரியேட் பண்ணி கதைகளை எழுதி அப்படி உருவான மதம் தானே ஹிந்து மதம். வரலாற்று உண்மையோட பாத்தீங்கன்னா இந்த வேத பிராமணிக்கல் ஹிந்து ட்ரெடிஷன் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே மதம் மாத்தி இருக்கு. டிஎம்கேக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு புரியல. அவன் எதுக்குடா சனாதனத்தை அழிக்கணும்னு ஒரு சைடா சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி டிஎம்கேக்கு என்னடா பிரச்சனை? அவன் எதுக்குடா சனாதனத்தை அழிக்கணும்? சனாதனா என்ன உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, நான் சொல்லட்டுமா? இப்ப நான் ஒரு ஓபிசி ஹிந்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ரொம்ப உருகி ஆசைப்பட்டு கோயில் கருவறைக்குள்ள போய் சாமி சிலைய தொட்டு பூஜை பண்ணி வழிபாடு செய்ய முடியுமா? இப்ப நான் ஒரு தலித் ஹிந்துன்னு வச்சுக்கோங்க. இங்க பல கோயில்களுக்குள்ள எனக்கு அனுமதியே கிடையாது. சப்போஸ் நான் ஒரு தலித் ஹிந்து பெண்ணோ, ஓபிசி ஹிந்து பெண்ணோ, இல்ல பார்ப்பன ஹிந்து பெண்ணோ, யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு பொண்ணா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சபரிமலை கோயிலுக்குள்ள எனக்கு அனுமதியே கிடையாது. இதுதான் சனாதனம் இல்லையா? இந்த சனாதனத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் நம்ம தலையாய கடமை. இந்த சனாதனத்தை அழிக்காம ஒழிக்காம வேற என்ன பண்றது? ஏன்டா இவங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கல? அப்படி ஹிந்துஸ் இவங்களை என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. ஹிந்துஸ் என்ன பண்ணாங்க? ரொம்ப அமைதியானவங்க அவங்க இல்ல. என்ன, புருஷன் செத்து போனா பெண்களையும் அதே நெருப்புல தூக்கி போட்டு கொல்லுவாங்க. அப்புறம் பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னா கள்ளிப்பாலை ஊத்தி கொல்லுவாங்க. அப்புறம் ஜாதி கலவரம் பண்ணுவாங்க. அப்புறம் அன்டச்சபிலிட்டி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆணவ கொலை பண்ணுவாங்க. அவ்வளவுதான் பண்ணுவாங்க, வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு ஹிந்து ஏதாவது ஒரு நாட்டுல போய் மதம் மாத்தி நீ பாத்திருக்கியா? பார்க்க முடியாது. நீங்க ஏன் வேற நாட்டுக்கு போய் மதம் மாத்தணும்? அதான் இந்தியா முழுக்க மதம் மாத்தி வச்சிருக்கீங்களே, அப்புறம் என்னமோ மதமே மாத்தாத மாதிரி. இப்பயும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் தூக்கிட்டு யூஎஸ் யூரோப்ல போய் பாருங்க எத்தனை பேர்த்த மதம் மாத்திட்டு இருக்காங்கன்னு. ஏன் இந்துக்கள்ல இருந்து நிறைய பேர் மதம் மாறுறாங்க, ஆனா யாரும் பெருசா இந்துவா மாறுறது இல்ல, அதிக அளவுல மாறுறது இல்லங்கிற டவுட் இருக்கலாம். அது நியாயமான டவுட் தான். ஒரு பார்ப்பனர் ஹிந்து ஒரு நான் ஹிந்துவை போய் கன்வின்ஸ் பண்ணி நீங்க ஹிந்து மதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு கூப்பிடுறவரை பார்ப்பனரா ஏத்துக்குவாரா? இல்ல ஒரு இடைநிலை ஜாதி ஹிந்து ஒரு நான் ஹிந்துவை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஜாதிக்குள்ள ஏத்துக்குவாரா? இல்ல இந்த நான் ஹிந்துவா கன்வெர்ட் பண்ணும் போது எந்த ஜாதிக்குள்ள அவங்க அடக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது லீகல் பொசிஷன்ஸ் இருக்கா? மக்கள் இங்க இருந்து ஓடுறதே இந்த ஜாதி கொடுமை தாங்க முடியாம தான். அப்புறம் எப்படா வேற ஒருத்தன் இந்த மதத்துக்கு வருவான்? தீவிரவாதி ஒரு குறிப்பிட்ட ஹிந்துல இருக்கவங்கள பார்த்து தீவிரவாதி அவன் உண்மையிலே தீவிரவாதியானா நீ எல்லாம் என்ன பண்ணுவேன்? குறிப்பிட்ட ஹிந்து மதத்தை பார்த்து ஹிந்து மதத்துல இருக்கவங்கள பார்த்து தீவிரவாதின்னு சொல்றாங்களா? யார சொல்றாங்க? காந்திய சுட்டு கொன்னாரே அவரை பார்த்து சொல்றாங்களா? இல்ல இந்த மாலேகான்ல குண்டு வச்சாங்களே அவங்கள பார்த்து சொல்றாங்களா? அப்புறம் நாடு முழுக்க தங்களுக்கு தாங்களே குண்டு வச்சுக்கிட்டு இஸ்லாமியர் தான் குண்டு வச்சாங்கன்னு பரப்பி விடுறாங்களே அவங்கள பார்த்து சொன்னாங்களா? இல்ல பாபரி மஸ்ஜித போய் ரத யாத்திரை பண்றேன்னு இடிச்சு சொன்னாங்களே அவங்கள பார்த்து சொல்றாங்களா? இவங்கள தீவிரவாதி இல்லையா? உண்மையில அவன் தீவிரவாதியா இருந்து மைனாரிட்டினா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான்னா அவன் என்னடா இந்துஸ் உங்களை பண்ணாங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு புரியவே மாட்டேங்கி. திரௌபதி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில்ல தலித் மக்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்லி போராட்டம் பண்றதும் இந்துக்கள் தான். உள்ள விடாம வெளியில நிறுத்தி வைக்கப்பட்ட தலித் மக்களும் இந்துக்கள் தான்.
இப்ப நீங்க எந்த இந்து பக்கம் நிக்கிறீங்க? உங்களுக்கு பழைய வரலாறுலாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா நடந்த ஆணவ கொலை ஒரு பெரிய பேசு பொருளான கவின். இப்ப நீங்க கவின் பக்கம் நிக்கிறீங்களா? கவினும் ஹிந்து தான். கவினை கொண்ட சுர்ஜித்தும் ஹிந்து தான். இப்ப எந்த ஹிந்து பக்கம் நிக்கிறீங்க? இந்துக்கள் என்னடா பண்ணாங்க, இந்துக்கள் ரொம்ப பாவம் அப்படின்லாம் பேசி வீடியோ போறதுக்கு முன்னாடி அம்பேத்கரை படிங்க. அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? இதில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்குது? அந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக்கிங்க. கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வேறு வெறுப்பு கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க உண்மைகள் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இது வேறு எதுக்காகவும் எந்த உள்நோக்கத்திற்காகவும் எடுக்கப்பட்டது அல்ல. யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத இந்திய மக்கள் அனைவருக்குமே தெரியும். நம்ம இந்திய நாடு நல்ல நாடு, அதில் உள்ள மக்கள் எல்லோருமே நல்ல மக்கள் தான். ஆனால் பிரிவினைவாதிகள் தான் இந்த மாதிரியான பிரிவுகளை கொண்டு வந்து மக்களை பிரிக்கிறாங்க. இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் நீங்கள் வீழ்ந்து விடாதீர்கள் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான காணொளி. இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நல்ல கமெண்ட்டை நான் வரவேற்கிறேன். நன்றி.